I want to start something embarrassing. ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி I was preparing for a certification, Microsoft certification. ஸோ வந்து ஒரு 2 to 3 times படிப்பேன். யூடியூப் டியூட்டோரியல்ஸை வந்து ஒரு 2 to 3 times பார்ப்பேன். அது மட்டும் இல்லாமல் கார் டிரைவ் பண்ணும்போது அந்த சர்டிஃபிகேஷன் சம்மந்தப்பட்ட பாட்காஸ்டையுமே ரெகுலராக கேட்டுக்கிட்டே இருப்பேன். I was feeling productive. எனக்கு ஒரு கான்ஃபிடென்ட் என்னால் இதை பண்ண முடியும் அப்படின்ட்டு. அந்த சர்டிஃபிகேஷனுக்கு வந்து காசு கட்டுறதுக்கு முன்னாடி let me do a mock test அப்படின்ட்டு ஒரு நாள் மாக் டெஸ்ட் எடுக்கிறேன். அந்த கொஷின்ஸ் எல்லாமே வந்து எனக்கு எதுவுமே தெரியல, படித்த மாதிரியே இல்லை, எதுவுமே எனக்கு புரியல. ஐ வாஸ் கம்ப்ளீட்லி பிளாங்க். அப்போதான் ஒரு விஷயத்தை ரியலைஸ் பண்ணேன். ரீடிங் இஸ் நாட் லேர்னிங். நம்ம ஸ்கூல் படிக்கும் போதோ நமக்கு காலேஜ் படிக்கும் போதோ ஒரு விஷயத்தை எப்படி படிக்கணும், லேர்ன் பண்ணணும் அப்படின்னு நமக்கு யாருமே சொல்லி கொடுத்ததில்ல. நிறைய பேருக்கு வந்து அது நேச்சுரலாகவே வரும். நேச்சுரலாகவே அவங்க வந்து சூப்பராக லேர்ன் பண்ணுவாங்க, ஒரு விஷயத்தை வந்து ஈஸியாக புரிஞ்சுப்பாங்க. பட் என்ன மாதிரி நிறைய பேருக்கு வந்து அந்த டெக்னிக் தெரியாமல் நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம். அப்போ தான் நான் ரியலைஸ் பண்ணேன், நான் ஃபஸ்ட்டு எந்த ஒரு ஸ்கில்ஸையும் கற்றுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை எப்படி நான் ஃபாஸ்ட்டாக லேர்ன் பண்ணலாம் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும் அப்படின்ட்டு ஒரு சில நியூரோ சயின்ஸ் பேஸ்ட் கான்செப்ட் எல்லாத்தையுமே பார்த்தேன். அதில் இருக்கக்கூடிய ஒரு கான்செப்டையுமே நான் படிக்கும் போது ட்ரை பண்ணேன். நான் ட்ரை பண்ண கான்செப்ட்ஸில் 5 விஷயம் எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. அது என்ன அந்த 5 விஷயம் அப்படின்றத நம்ம வீடியோவில் பார்க்கலாம். லேர்ன் எனிதிங் ஃபாஸ்டரில் ஃபர்ஸ்ட் கான்செப்ட், ஸ்டாப் ரீரீடிங், ஸ்டார்ட் ரீகாலிங். நம்ம ஒரு விஷயத்தை படிக்கும் போது இட் ஃபீல்ஸ் ஃபெமிலியர். நம்ம பிரெயினும் சொல்லும், எஸ் எனக்கு இந்த விஷயம் தெரியுமே அப்படின்ட்டு. ஆனால் இன் ரியாலிட்டியில் ஃபெமிலியாரிட்டி இஸ் நாட் சேம் ஆஸ் நாலேஜ். எப்பவுமே ஒரு விஷயத்தை வந்து நம்ம மைண்டில் போடுறதுனால நம்ம எல்லாத்தையுமே கற்றுக்க முடியாது. எப்போ வேணும்னாலும் அந்த இன்ஃபர்மேஷனை நம்ம மைண்ட்ல இருந்து நம்மளால எடுக்க முடியணும். தட் இஸ் கால்ட் ஆக்டிவ் ரீகால். இப்போ நீங்கள் ஒரு விஷயத்தை படிக்கிறீங்க, இல்லை ஒரு யூடியூப் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா படித்து முடிச்சதுக்கப்புறம் க்ளோஸ் பண்ணுங்க. க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் ரீகால் பண்ணுங்க. என்ன படிச்சீங்க, என்ன கான்செப்ட், அதுல என்ன இருந்தது, என்ன சப்ஜெக்ட் அப்படின்ற ஒரு விஷயத்தை ரீகால் பண்ணுங்க. ஃபார் எக்ஸாம்பிள், மெமரி பில்டிங் அப்படின்றது நம்மளோட மசில் பில்டிங் மாதிரி. நீங்க வந்து ஜிம்முக்கு போயிட்டு இன்னொருத்தவங்க வந்து ஒர்க் அவுட் பண்றதை பார்த்தா உங்களோட மசில் பில்ட் ஆகுமா? பில்ட் ஆகாது. நீங்க இறங்கி அந்த ரெப்ஸை பண்ணி அந்த ஒர்க் அவுட்டை நீங்க பண்ணும் போது தான் உங்களோட மசில் பில்ட் ஆகும். அதே மாதிரி தான் பிரெயின்ஸ்லயுமே இருக்கக்கூடிய மசில்ஸ், நீங்க எந்த அளவுக்கு அந்த மசில்ஸ்க்கு வேலை கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு அது ரொம்ப ஸ்ட்ராங்கா நீங்க படிக்கக்கூடிய, லேர்ன் பண்ணக்கூடிய எல்லா விஷயத்தையுமே உங்க மைண்ட்ல அதை ஆக்டிவா வச்சுக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். லேர்ன் எனிதிங் ஃபாஸ்டர்ல 2வது விஷயம், மூவ் யுவர் பாடி பிஃபோர் யூ ஓப்பன் த புக். நீங்க ஒரு விஷயத்த படிக்கணும் அப்படின்னு உட்காருங்க, அப்போ உங்க பிரெயினுக்கு எனர்ஜியே இல்லை, வேண்டாம் அப்படின்னு. அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க? நியூரோ சயின்ஸ்ல இதுக்கு அழகான ஆன்சர் இருக்கு. ஜஸ்ட் ஒரு 20 minutes ஒர்க் அவுட் உங்க பிரெயினை 2 hours ஆக்டிவா வச்சுக்கிறதுக்கு சப்போர்ட் பண்ணும். நீங்க எப்பெல்லாம் வார்ம் அப் பண்றீங்களோ அது என்ன பண்ணும்னா நம்மளோட பிளட் ஃப்ளோவை வந்து இன்க்ரீஸ் பண்ணி உங்களோட டோபமைனையுமே இன்க்ரீஸ் பண்ணி நீங்க படிக்கிற விஷயத்த ஈஸியா அப்சார்ப் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணும். பட் இந்த ஒர்க் அவுட் பண்றதுக்கோ இல்ல படிக்கிறதுக்கோ இன்ட்ரெஸ்டே வரமாட்டேங்குது அப்படின்னு நினைச்சீங்கன்னா 5 minute ரூலை யூஸ் பண்ணுங்க. 5 minute ரூல்ன்றது ஒண்ணுமே இல்லைங்க. ஜஸ்ட் ஸ்டார்ட் பண்ணுங்க. நீங்க வந்து அதை ஃபுல்லா பண்ணணும் அப்படின்லாம் திங்க் பண்ணாதீங்க. அதை ஸ்டார்ட் மட்டும் பண்ணணும் அப்படின்னு நினைச்சு அதை ஸ்டார்ட் பண்ணுங்க. ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு அந்த ஃப்ளோ கிடைச்சு நீங்க பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. லேர்ன் எனிதிங் ஃபாஸ்டர்ல 3வது விஷயம், இந்த டெக்னிக்கை நான் ட்ரை பண்ணும்போது எனக்கு ரொம்பவே சர்ப்ரைசிங்கா இருந்தது. நீங்க படிக்கும் போது எப்பவுமே உங்க பிரெயினுக்கு வந்து ஒரு மைக்ரோ ரெஸ்ட் அப்படின்றது ஒண்ணு தேவைப்படும். அது எதுக்காகனா நீங்க படிச்ச விஷயத்தை குயிக்கா ப்ராசஸ் பண்ணி அதை உங்க பிரெயின்ல ஸ்டோர் பண்றதுக்கு. நீங்க எப்பப்பெல்லாம் அந்த 10 seconds or 20 seconds கேப் விடுறீங்களோ நீங்க படிச்ச விஷயம் எல்லாத்தையுமே உங்க பிரெயின் ரீப்ளே பண்ணி அதை ஒரு 10 to 20 times ஃபாஸ்டர்ல உங்க பிரெயின்ல அதை ஸ்டோர் பண்ணும். இதுக்கு பேர் தான் கேப் லேர்னிங் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க கண்டினியூஸா ஒரு விஷயத்தை படிக்கிறதுக்கு பதிலா ஒரு 30 minutes படிச்சுட்டு ஒரு 10 to 20 seconds கேப், கண்ண மூடி என்ன படிச்சீங்க அப்படின்றத திங்க் பண்ணி பாருங்க. லேர்ன் எனிதிங் ஃபாஸ்டர்ல 4வது விஷயம், மேக்கிங் மிஸ்டேக்ஸ் while லேர்னிங். இந்த ஒரு விஷயத்தினாலதான் படிக்கிற நிறைய பேரு அவங்க லேர்ன் பண்றதை ஸ்டாப் பண்றாங்க. ஏன்னா அவங்க படிக்கும் போது அதுல தப்பு வருது, தப்பு வந்துரும் அப்படின்ற ஒரு காரணத்தினால ஸ்டாப் பண்ணிடுறாங்க. நியூரோ சயின்டிஸ்ட் டாக்டர் லீலா லாண்டோஸ்கி அப்படின்றவங்க டெடெக்ஸ் டாக்ல வந்து ரொம்ப அழகா எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. நீங்க மிஸ்டேக் பண்ணும்போது எப்படி அது எபினெஃப்ரின் அண்ட் அசிட்டில் கோலைன் அப்படின்ற ஒரு கெமிக்கலை ரிலீஸ் பண்ணுது. அந்த கெமிக்கல் என்ன பண்ணும் அப்படின்னா நீங்க எப்பப்பெல்லாம் தப்பு பண்றீங்களோ உங்க பிரெயினுக்கு ஒரு சிக்னல் அனுப்பும். நீ பண்ற விஷயம் தப்பு, அதை திருப்பி ஒழுங்கா பண்ணு, உன் பிரெயினை ரீவயர் பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்லும். அப்ப நம்ம என்ன பண்ணுவோம்? அந்த விஷயத்தை கரெக்டா பண்றதுக்கு ட்ரை பண்ணுவோம். ஸோ நீங்க மிஸ்டேக் பண்றது வந்து உங்களுக்கு சம்டைம்ஸ் டிஸ்கம்ஃபர்ட்டா ஃபீல் ஆகும். பட் திங்க் இன் திஸ் வே, மிஸ்டேக்ஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் to your success. So next time நீங்க மிஸ்டேக் பண்ணீங்க அப்படின்னா தயவு செஞ்சு ஃப்ரஸ்ட்ரேட் ஆகாதீங்க. மிஸ்டேக்ஸ் ஆர் குட். நீங்க என்ன தப்பு பண்ணீங்களோ அதை திருப்பி படிங்க. that would really help you. learn anything fasterல 5வது விஷயம், எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். நம்மள நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்கோம் ஸ்லீப் அப்படின்றது நம்ம பண்ணிட்டு இருக்கிற வேலையில இருந்தோ நம்ம படிச்சுட்டு இருக்கிற விஷயத்துல இருந்தோ கிடைக்கக்கூடிய ஒரு ரெஸ்ட் அப்படின்ட்டு. அப்படி கிடையாது. நீங்க படிச்ச விஷயத்த தூங்கும் போதுதான் உங்க பிரெயின் என்ன பண்ணும் அப்படின்னா ஆர்கனைஸ் பண்ணி அதை கம்பைல் பண்ணி
ஷார்ட் டேர்ம் மெமரியில இருந்து லாங் டேர்ம் மெமரிக்கு ப்ராசஸ் பண்ணும். நீங்க பார்க்குற விஷயங்கள், படிக்கிற விஷயங்கள் எல்லாமே ஃபர்ஸ்ட் ஷார்ட் டேர்ம் மெமரியில தான் ஸ்டோர் ஆகும். எப்போ ரெஸ்ட் எடுக்கிறீங்களோ அப்பதான் அது ஷார்ட் டேர்ம் மெமரியில இருந்து லாங் டேர்ம் மெமரிக்கு ப்ராசஸ் ஆகி போகும். அந்த விஷயத்தை தான் நீங்க மறக்காம எப்போ வேணும்னாலும் அதை ஞாபகப்படுத்தி பார்க்கறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். உங்களால ஒரு 7 to 8 hours எவ்ரிடே தூங்க முடியலையா? நோ ப்ராப்ளம். நீங்க எப்பப்பெல்லாம் ஒரு விஷயத்த லேர்ன் பண்றீங்க, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்க ஒரு ஸ்கில்ல வந்து லேர்ன் பண்ணிட்டு இருக்கீங்க, சர்டிபிகேஷனுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா ஒரு 1.5 hours நீங்க படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு 20 minutes NSDR அப்படின்ற அந்த ஒரு டெக்னிக்கை யூஸ் பண்ணுங்க. NSDR அப்படின்னா நான் ஸ்லீப் டீப் ரெஸ்ட். நீங்க டீப் ரெஸ்ட் எடுக்க போறீங்க, ஆனா தூங்க போறது இல்லை. கண்ணை மூடி ரிலாக்ஸ்டா 20 minutesக்கு டீப் ரெஸ்ட் எடுக்க போறீங்க. உங்களோட பேக்ரவுண்ட்ல உங்க பிரெயின் வந்து ஒர்க் ஆகும். நீங்க என்ன படிச்சீங்களோ அதை வந்து ஷார்ட் டேர்ம் மெமரியில இருந்து லாங் டேர்ம் மெமரிக்கு அது ஆட்டோமேட்டிக்கா ப்ராசஸ் பண்ணிடும். நீங்க பண்ண வேண்டியது எல்லாம் அந்த 20 minutes எதையுமே போனை நோண்டாம, யார்கிட்டயும் பேசாம, எதுவும் பண்ணாம படிச்சு முடிச்ச உடனே 20 minutesக்கான அந்த டீப் ரெஸ்ட்டை நீங்க எடுக்கும் போது அது உங்க பிரெயினுக்கு பயங்கர சப்போர்ட்டிவா இருக்கும். நியூரோ சயின்டிஸ்ட் டாக்டர் யூபர்மேன் வந்து அழகா சொல்லியிருப்பாரு, நீங்க படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் 4 hours அந்த 20 minutes ரெஸ்ட்டோ ஒரு டீப் ஸ்லீப்போ இருந்தது அப்படின்னா நீங்க படிச்ச விஷயத்த உங்க பிரெயின்ல ஸ்டோர் பண்றதுக்கு அது பயங்கர சப்போர்ட்டிவா இருக்கும். இப்போ நான் சொன்ன இந்த 5 விஷயமுமே நான் ப்ராக்டிக்கலா டெஸ்ட் பண்ணி எனக்கு ஒர்க் ஆன இந்த 5 விஷயத்தை தான் நான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இந்த 5 விஷயத்தையுமே நீங்க ஒரே டைம்ல ட்ரை பண்ணி பார்க்கணும் அப்படின்றது கிடையாது. ஒரு விஷயமா யூஸ் பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட் ஸ்லீப்ல கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. ரெண்டாவது ஆக்டிவ் ரீகால் ட்ரை பண்ணி பாருங்க. அது எந்த அளவுக்கு உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுது அப்படின்றத எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. அதே மாதிரி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ஸ்கூல்ல படிக்கிறாங்களோ இல்ல காலேஜ்ல படிக்கிறாங்களோ இல்ல ஈவன் ஆல்ரெடி ப்ரொஃபஷனல் ஹூஸ் ட்ரைங் டு லேர்ன் அ ஸ்கில் ஆர் சர்டிஃபிகேஷன், அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ எப்படி இருந்தது அப்படின்ட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஏன் அப்படின்னா உங்களோட கமெண்ட் தான் நான் நெக்ஸ்ட் போட போற வீடியோல எல்லா சேஞ்சஸையுமே பண்ணி உங்களுக்கான பெஸ்ட் வீடியோவை கொடுக்கறதுக்கு எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். மறக்காம வீடியோவை ஷேர் பண்ணுங்க. என் சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஆல் தி பெஸ்ட் அண்ட் நெக்ஸ்ட் டைம் இன்னொரு சூப்பரான வீடியோல உங்களை வந்து மீட் பண்றேன். பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.